நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இந்த ஜனத்திற்கு முன்னால வாழ்ந்து காட்டணும். என் பக்கத்துல இருந்த கலைக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் ஆபீஸ்ல, என் வியாபாரத்துல எனக்கு எதிரியா இருந்த அவர்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க வேண்டும். நான் என் விளைச்சலை காட்ட வேண்டும், என் ஆசீர்வாதத்தை காட்ட வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை காட்ட வேண்டும், அந்த பலனை நான் காண்பிக்க வேண்டும். ஏனென்றா நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று எழுதியிருக்கிறது வேத பிரமாணம். தேவனை விளைய செய்கிற ஆண்டவரை பார்த்து அது கூப்பிடுகிறது. என்னை நான் பிழைத்திருக்க வேண்டும், பிழைத்திருந்து நான் சாகாமல் பிழைத்திருந்து என் பலனை என் பக்கத்தில் உள்ள என்னை நெருக்கி வந்த, என்னை துன்பப்படுத்தின, என்னை தள்ளிவிட்ட அத்தனை பேருக்கு முன்னாடியும் என் விளைச்சலை காட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது சொல்றாரு, என் நம்பிக்கை அது. அது சொல்றாரு பாருங்க, என் நம்பிக்கை விருதாவாய் போய்விடக்கூடாது. அது சொல்றாரு, என் நம்பிக்கை, என் தேவனுடைய பிரமாணத்தின் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பிரமாணத்தில் என் நம்பிக்கை விருதாவாய் போய்விடக்கூடாது. அந்த நாத்து சொல்லுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் நம்பிக்கை வீணா போயிடக்கூடாது, என் நம்பிக்கை விருதாவா போயிடக்கூடாது. நான் போனது இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் நான் கடந்து வந்த பாதைகள், என் சகித்து கொண்ட தன்மைகள், நான் எத்தனையோ காரியங்களில் பொறுமையாக இருந்து வந்தது வீணாய் விருதாவாய் போய்விடக்கூடாது, விருதாவாய் போய்விடக்கூடாது. என் நம்பிக்கை விருதாவா போகாம என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தி விட்டுறாதீங்க. நான் வெட்கப்பட்டு நிற்க கூடாது, எங்கேயும் நான் தலை குனிந்து நிற்க கூடாது. கேட்குது பாருங்க, தன்னை உண்டாக்கினத்தை பார்த்து, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பார்த்து கேட்குது, நான் எங்கேயாவது தலை குனிஞ்சு நிற்க கூடாது, யாருக்கு முன்னாடியும் நான் தலை குனிய கூடாது, எந்த மனுஷருக்கு முன்னாடியும் நான் வெட்கப்பட்டு நிற்க கூடாது, யாருக்கிட்டையும் அது கையேந்த கூடாது. அது கேட்கு பாருங்களேன், நான் அதை நாத்து கேட்கு. அப்போ கேட்குது, ஓனட் பார்த்து கேட்குது, நான் இந்த கலைக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, என் பக்கத்தில் வந்து நெருக்குச்சுல்ல, அதுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போயிடக்கூடாது, என்னை வாழ வைங்கன்னு சொல்லி கேட்குது, என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குது. பாருங்க, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு நான் நிற்கவே கூடாதுன்னு நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அன்பானவர்கள், இதை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த வேத சத்தியத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கணும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி, நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி என்னை உயர்த்தி வைங்க ஆண்டவரை. எனக்கு கேட்கும் போது, என் ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடக்கும் போது ஆண்டவர் உங்களை விளைய செய்வார், விளைய செய்வார். இந்த விளைச்சலை காணும் போது மணவாளனாகிய இயேசு வந்து பார்க்கிற போது அவைகள் விளைந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி மணவாளனாகிய இயேசு பார்த்து அங்க சொல்லுவார், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. மரியாள் தன்னுடைய ஸ்தோத்திரம் எலிசபெத்தை பார்த்து சொல்லுவா, அவள் குழந்தை உண்டாயிருக்கா, ஸ்தோத்திரம், அவளுக்கு பிள்ளை இல்லை, வயசு ரொம்ப ஆயிடுச்சு, ஆனதுக்கப்புறம் அத்தனை ஸ்தோத்திரம் குழந்தை உண்டாயிருக்கா, ஆண்டவர் சொல்லி அவளுக்கு உண்டாயிருக்கா. அதை போய் தூதன் சொல்லுவார் மரியாள்கிட்ட, நீ போய் இந்த மாதிரி எலிசபெத்து குழந்தை உண்டாயிருக்கா, அவளுக்கு 6 மாதம் அப்படின்னு சொன்னவனை பார்க்க வருவா. பார்க்க வந்துட்டு மரியாள் அவளை பார்த்து, கிருபை பெற்றவளை பாக்கியவதி வாழ்த்துவா. வாழ்த்து காட்டவுடனே வயிற்றுல கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை துள்ளுது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே கர்ப்பத்தில் இருக்க குழந்தை துள்ளுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. வேத பிரமாணத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு. அப்போ துள்ளுச்சான் அந்த குழந்தை, அப்படியே துள்ளுனதை அவள் உணர்றா. தாய்க்கு தெரியும், அப்படியே என் குழந்தை வந்து என்ன செய்யுது, துள்ளுது அப்படின்னு அவள் சந்தோஷப்படுறான். குழந்தை உள்ள துள்ளும் போது தாய்க்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. பிள்ளையை பெற்றவங்களுக்கு தெரியும். குழந்தை வயிற்றுக்குள்ளே கர்ப்பத்தில் 10 மாதம் வச்சுருக்கணும். அந்த 10 மாதம் உள்ள பிடிங்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே போயிட்டு வரும். என்ன, இந்த மீன் தண்ணியில் பார்க்கல இப்படி ஓடுதில்லை, அது போல் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ளே, ஒரு சான் வயிறு தானே சொல்லுவாங்க, அந்த ஒரு சான் வயிற்றுக்குள்ளே அது அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கும், அப்படி உருண்டு வரும். எவ்வளோ அருமையான ஆண்டவர், எவ்வளோ அற்புதமான இதை வச்சிருக்காரு பார்த்தீங்களா?
அன்னைக்காவது யோசித்து பார்த்துருமா? நம்ம உள்ளே போய் எதாவது வைக்க முடியுமா? உள்ளுக்கு போய் எதையாவது செய்ய முடியுமா? என் ஆண்டவர் அப்பேற்பட்ட அந்த அன்பு தெய்வத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அந்த பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது, இந்த அங்கே வசனம் சொல்லுது, வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய என் தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் நடக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த கிளைகள் அப்படியே ஓங்கி போனது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டா. துள்ள ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டுனா நம்மளால இருக்க முடியாது. நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகும். தேவனுடைய வார்த்தை இங்கிருந்து வரும். அல்லேலூயா, ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையானதை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வரல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம வந்திருக்கோன்னா நமக்கு என்ன இருக்குது? இந்த வார்த்தை உங்களுக்கு தான் இருக்குது. இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த வார்த்தை எங்கே இருக்கு? நம்மளை நோக்கி இருக்கு. யாருக்கு கிடைக்கல இந்த வார்த்தை? இந்த ஆலோசனை யாருக்காக? நமக்காக. பாருங்க, அடுத்த வசனம். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். அப்படி அது பாருங்க, என்னை ஆதரித்தருளுங்க, அப்பொழுது ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். இந்த பிரமாணங்கள் சொல்றபடி நான் அதையே நோக்கி கொண்டிருப்பேன். எப்போது சொல்றார், என்னை ஆதரிக்கணும், என்னை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த பயிர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், என்னை ஆதரிச்சுக்கோங்க ஆண்டவரே, என்னை ஆதரிக்கணும், என்னை வாழ வைங்க ஆண்டவர், என்னை ஆதரிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாமல் தவிக்கிறீங்களோ அது கிடைக்கும். செய்ய ஆண்டவர் வைப்பார். எதையாவது இதெல்லாம் பண்ண முடியாமல் இப்படி இருக்கமே ஆள் இல்லாமல் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அங்கிருந்து போகும். அங்கிருந்து பதில் அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அது சொல்றாரு, உங்களோட பிரமாணங்களின் பேரில் நான் நோக்கமாக இருப்பேன். அடுத்த வசனம் வாசி. உங்களுடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் பாருங்க என்ன சொல்றது, உங்களுடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். ஆண்டவர் என்ன செய்வாரா? அந்த அவ பிரமாணத்தை கேட்காம, சொன்னதை கேட்காம போனா அவளை மிதிச்சு போடுகிறாராம். மிதித்து போடுகிறீர். அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கு? மிதித்து துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். களிம்புனா, களிம்பு எதை ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்க, இந்த ஆயில்மெண்ட் எல்லாம் போடுவோம்ல, அந்த களிம்பு எப்படி தொடச்சி போடுவோம், அதை மாதிரி தொடச்சி போடுறாராம். அந்த நாற்று இப்படி இருக்கும். பிரமாணங்களை கேட்கலன்னா அந்த நாற்றுடைய விளைச்சல் எப்படி இருக்கும்? களிம்பு போல அதை அகற்றி போடுவாராம். அது சொல்ல மிதித்து போடுவீர். அது சொல்றாரு, நம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிற யாவரையும் நீர் மிதித்து போடுகிறீர். அவருடைய உபாயம் வெறும் என்னதான்? பொய்யே. அவருடைய உபாயம் வெறும் பொய். அப்படி சொல்லிட்டு பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். ஒவ்வொரு வசனத்திலையும் பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொன்றையும் அவர் சொல்றதை கவனித்தோமானால் ஆண்டவர் பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா.